அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுடனான மோதலில் இன்று வரையான சுருக்கமான ஒரு பார்வை. ஒருபுறம் நாடோடிகளான இஸ்ரேல் ஓட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உலக நாடுகளின் கதாநாயகன் என தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்று என்ன பேசுகின்றோம், என்ன சொல்லப் போகின்றோம் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மத்திய கிழக்கினுடைய அரபு தலைவர்கள் தன் விரல்களால் தங்கள் கண்களை குத்திக் கொண்டோம், இனி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை நம்புவதன் மூலம் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்கப் போவதில்லை என்று கதறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்று உலக நாடுகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய முக்கிய இராணுவ தளங்கள் அதே போன்று இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை முழுமையாக அழித்து வருகின்றது. இன்று வரைக்கும் தனது இராணுவ ஆதிக்கத்தின் எல்லைகளை ஈரான் விரிவுபடுத்தி உள்ளது. அதே போன்று உலகில் மிக மதிப்புமிக்க இராணுவ தளங்கள் சொத்துக்களை ஈரான் அளித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் உலகில் மிக பெருமதிமிக்க இராணுவ கட்டமைப்புகளாகும். இவை பல தசாப்த காலங்களாக பல டிரில்லியன் கணக்கான டாலர்கள் செலவில் கட்டப்பட்டவை. 30 ஆண்டு கால இராணுவ செலவீனத்தின் பெரும்பகுதி இன்று புகையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பல 100 மில்லியன் டாலர் செலவில் பெருமதியான ரேடர்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இராணுவ தினங்கள் கைவிடப்பட்டு எரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா தனது வரலாற்றில் இத்தகைய ஒரு போர் அழிவு ஒன்றினை சந்தித்திருக்காது. ஒரு சாதாரண போரில் எந்த ஒரு எதிரியும் அமெரிக்க இராணுவங்களுக்கு செய்யாத ஒன்றினை ஈரானிய தலைவர்கள் செய்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும், ஈராக்குடனான போரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அங்கு நடக்கின்ற சேதங்களையும் நவீன குண்டுகளையும் படம் பிடித்து வைரலாக்கிய அமெரிக்கர்கள் இன்று ஈரானுடனான போரின் போது வீடியோக்களையோ அல்லது அங்கு போடப்படுகின்ற நவீன குண்டுகளையோ காட்சிப்படுத்துவதில்லை. காரணம், தங்களுடைய தோல்வி அம்பலமாகிவிடும் என்ற ஒரு அச்சத்தில். சொல்லப்போனால் ஈரான் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு உச்சக்கட்ட பயத்தினை காட்டியிருக்கின்றார்கள். இதனாலேயே இன்று அவசரமாக ட்ரம்ப் அவர்களால் ஈரானிய தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகின்றார்கள்.